நமஸ்காரம். காலம் என்றும் தத்துவத்தை பற்றியும் அதனுடைய கணக்கை பற்றியும் கொஞ்சம் சொல்றேன். நாம ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் என்று ஆங்கில கணக்கு வச்சிருக்கோம். 60 நிமிஷம் 1 மணி நேரம். ஆனா நம்ம பஞ்சாங்கத்துல பார்த்தோம்னால் திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம் என்று இந்த 5 அங்கங்களை தான் பஞ்ச அங்கம்னு சொல்றோம். திதி, இன்னைக்கு என்ன பிரதமையா, த்விதீயா, திருத்தீயா. வாரம், இன்னைக்கு மங்களவாரமா, ஸ்திரவாரமா, பானுவாரமா, எதுங்கிறத பத்தி, அதாவது கிழமை என்னன்னு. நட்சத்திரம், இன்னைக்கு அஸ்வினியா, பரணியா, கார்த்திகேயா நட்சத்திரம். யோகம், சுபயோகமா, அமிர்த யோகமா, எதுன்னு. கரணம், சுபகரணமானுட்டு. நாம சங்கல்பம் பண்ணிக்கச்சேவே பிரதம திதியிலே, இன்ன வாரத்திலே, இன்ன நட்சத்திரத்திலே, இன்ன யோகத்தில், இன்ன கரணத்தில் என்று சொல்ற மொழி. இந்த 5 பஞ்சாங்கம் பஞ்சாங்கம்ங்கிறோம். அதைத்தான் பஞ்சாங்கத்துல போட்டிருக்கா. தினமுமே ஒரு தடவை பஞ்சாங்கத்தை பார்க்கறது நல்லது. இன்னைக்கு என்ன நட்சத்திரம், இன்னைக்கு என்ன திதிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்ப குரு பூர்ணிமா, வியாச பூர்ணிமா, கல்கி ஜெயந்தி, வாமன ஜெயந்தி, அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமும் போட்டிருப்பா. பார்த்து அவர்களை பற்றி நாம ஒரு நிமிஷமான தியானிச்சுக்கலாம். அதனால தினமுமே அதை பாருங்க. இப்ப நான் சொல்ல வந்தது, அதுல போடும்போது உதயாதி நாழிகை, 5 நாழிகைக்கு மேல் 7:30 நாழிகைக்குள் அப்படின்லாம் கல்யாண பத்திரிகையில போடுற மொழியும். அது என்ன நாழிகை கணக்கு? 2:30 நாழிகை 1 மணி நேரம். அப்படின்னா 24 நிமிஷம் ஒரு நாழிகை. 24 into 2.5 60 நிமிஷம் மொழியும். 60 நாழிகை ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அப்பனா 1 மணி நேரம் இஸ் ஈக்குவல் டு 2:30 நாழிகை. முகூர்த்தம்னு ஒரு கணக்கு சொல்லுவா. அது 48 நிமிஷம். ஒரு நாளைக்கு 30 முகூர்த்தம். ஒரு முகூர்த்தம் 48 நிமிஷம். அப்ப நாழிகை கணக்கு, முகூர்த்த கணக்கு, அதோட சம்பந்தப்பட்ட நிமிஷம் மணி நேர கணக்கு வச்சுக்கோங்க. கூட ஜாமம்னு ஒரு கணக்கு உண்டு. ராத்திரி பொழுதுக்கு 3 ஆமா அப்படின்னு சொல்றோம். ஒரு ஜாமம்ங்கிறது 10 நாழிகை. ராத்திரி பொழுதுங்கிறது 3 ஜாமம், பகல் பொழுதுங்கிறது 3 ஜாமம். சாமக்கோழிங்கிற கணக்கு வேற. நான் அதை சொல்லல. இதன் கணக்குப்படி ஞாபகம் வச்சுங்க. இப்ப நம்ம ஒரு நாள் எடுத்திருந்தால் கரெக்டா 24 மணி நேரம்னு சொல்றோம். ஆனா அதுல பகல் பொழுது, இரவு பொழுது மாறுபடுகிறது. இப்ப வெயில் காலம் வர வர பகல் பொழுது நீண்டு கொண்டே போகும். இப்ப தை மாசத்திலேருந்து தொடங்கி ஆடி மாசம் வரைக்கும் நீண்டு கொண்டு போகும். அப்புறம் ஆடி மாசத்திலேருந்து தை மாசம் வரைக்கும் பகல் சுருங்கி இரவு பொழுது நீண்டு கொண்டு போகும். இது எதனால இந்த மாதிரி ஈக்குவலா இல்லாமல் மாறி இருக்கு அப்படிங்கறத புராணம் சொல்றது. சூரியனுடைய தேரில் 7 குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கும். 2 தண்டங்கள் 2 நுகத்தடியிலே பூட்டப்பட்டிருக்கும். அந்த 2 நுகத்தடியும் ஒரே நீளத்தில் இல்லை. ஒரு நுகத்தடி நீளமாகவும் ஒரு நுகத்தடி அதை விட குறைச்சலாகவும் இருக்கு. அதனால சூரியனுடைய தேர் பிரயாணிக்கும் போது கொஞ்சம் எலிப்டிக்கலா தான் பிரயாணிக்கும். அது வட்டமா பிரயாணம் பண்ணாது. ஏன்னா 2 நுகத்தடி ஈக்குவலா இருந்தா தானே வட்டமா வரும். இதனால அவர் வடக்க போறத உத்தராயணம்னு சொல்றோம். அதாவது தை மாசத்தில இருந்து ஆடி மாசம் வரைக்கும். அவர் தெற்க போனார்னா தட்சிணாயனம்னு சொல்றோம். அது ஆடியிலேருந்து தை.
அப்ப அவருடைய தேர் முன்னேறும் போது பாதையில் 2 நுகத்தடியும் ஈக்குவலா நீளமா இல்லாதனாலே சற்றே வளைஞ்சுதான் அவர் போறார். அதனாலதான் இந்த ஒரு பக்கம் நீண்டுடுறது. எப்போ அந்த நுகத்தடி, நீளமான நுகத்தடி நமக்கு வெளியில போகும், நீளமான நுகத்தடி நமக்கு கிட்டக்க வரும். அந்த 2 சமயத்துலதான் பகல் நீள்றது, இரவு பொழுது நீள்றது அப்படிங்கிறது ஏற்படுறது. அவருக்கு மொத்தம் 9 பாதைகள். ஒவ்வொரு பாதைக்கு 3 நட்சத்திரம். ராசிகள் 12 இல்லையோ, அப்ப 2.25 ராசி, அப்பவும் 27 நட்சத்திரம்னு வரும். ஒவ்வொரு மாசத்துக்கு சூரியன் ஒவ்வொரு ராசிக்குள்ள புகுந்துட்டு வருவார். அந்த ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறுறாரு பாருங்க. இப்போ மேஷ ரவி, துலா ரவி அப்படின்னு போடுவா. அப்படின்னா அந்த ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்குள்ள அவர் போறதுதான் மாச பிறப்புங்கிறோம். இந்த மாச பிறப்பு நாழிகை சுத்தமா கணிக்கப்படும். அந்த சமயத்துல இருந்தா மாசம் போறது. இப்ப தனுர் மாசம் பிறக்கிறது, தனுசு பாக்கி அப்படின்னு போடுறாள் இல்லையோ, அப்படி போட்டிருந்தா அது எல்லாமே எந்த சமயத்துல மாசம் பிறக்கிறதுங்கிறதுக்கு கணக்கு. இதுக்கு மேல துருவ பதவி, துருவ நட்சத்திரம் இருக்கு. சும்சுமார சக்கரம்னு ஒரு சக்கரத்தாட்டம் நட்சத்திரங்கள்லாம் சுத்தின்னு இருக்கும். வாசுகிங்கிற பாம்பாலே இந்த சும்சுமார சக்கரம், துருவன் இவர்கள்லாம் இணைக்கப்பட்டிருக்கா, கட்டப்பட்டிருக்கா. அவர்களுக்கு இந்த காலத்தில் பங்கு உண்டு. சூரியன் உதய பர்வத்தத்திலிருந்து அஸ்தமன பர்வத்தத்தின் வரைக்கும் பிரயாணம் பண்ணுவார். அவர் ஒரு பக்கம் இறங்கின உடனே சந்திரன் உதிப்பார். சந்திரோதய நாழிகை உண்டு. சூரியோதய நாழிகை போடுற மாதிரி சந்திரோதயத்துக்கு நாழிகை உண்டு. இப்ப இது எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுட்டு தான் நம்ம கர்மங்களை எந்த சமயத்துல பண்ணணும்னு காலத்தை கணிக்கிறோம். இப்ப எவ்வளவு டெலஸ்கோப்ஸ் வச்சிருந்து எவ்வளவு தூரம் துல்லியமா எக்லிப்ஸ் பத்தி, கிரகணத்தை பத்தி சொல்றாளோ, எங்கெங்கயோ இருக்கிற ஜோசியர்கள் அவர்கள் வீட்டுல கிராமத்துல உட்காண்டே அடுத்த 50 வருஷத்துக்கு கிரகணத்தை சொல்லிடுறாளே. அந்த அளவுக்கு பஞ்சாங்கம் ரொம்ப துல்லியமா கணிக்கும். ஆனா இந்த காலத்தினுடைய ஓட்டம் எதுவுமே வைகுந்தத்தில் கிடையாது. நகால தத்திரவை பிரபுங்கிறது சாஸ்திரம். காலமெல்லாம் இந்த லீலா விபூதியிலே நம்ம லோகத்துலதான். வைகுந்தத்துக்கு போயிட்டால் காலத்துக்கு அப்பாற்பட்ட லோகம். பகவானுக்கே காலத்தாலே அந்தம் கிடையாது, அனந்தன்னு சொல்றோம் இல்லையோ. காலத்தாலோ தேசத்தாலோ வஸ்துவாலோ அந்தமே இல்லாதவன் அனந்தன். ஆனால் நம்ம பழமையை நன்னா புரிஞ்சுக்கணும்னால் பஞ்சாங்கம் பார்க்கணும். இன்னத்துக்காகத்தான் பார்க்கிறோம்னு தெரிஞ்சுட்டு பார்க்கணும், செய்வோம். ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.